டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஜுடிஷியரி சிஸ்டம் இன் இந்தியா என்ற தலைப்பானது நேற்றோடு நிறைவு பெற்றுவிட்டது. அதற்கடுத்து உங்களுடைய பாடத்திட்டத்தில், அதாவது பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய கூட்டாட்சி அமைப்பு அல்லது இந்தியாவில் கூட்டாட்சி என்ப தலைப்பை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். அதாவது ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் கூட்டாட்சி நண்பர்களே, இந்தியாவில் கூட்டாட்சி அமைப்பு. அதாவது உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பு ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் கூட்டாட்சி அமைப்பு. இதை பற்றி விரிவாக இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது கூட்டாட்சி என்பது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் கூட்டாட்சி நண்பர்களே. இதுதான் கான்செப்ட். அதாவது கூட்டாட்சி என்பது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஆட்சி நடத்துவது தான் கூட்டாட்சி. இதுதான் அடிப்படையான விளக்கம். இது எந்த நாட்டின் அடிப்படையை கொண்டு அமைக்கப்பட்டது என்று பார்த்தால், பேஸ்டு ஆன் த கனடா மாடல். அதாவது கனடா மாடல், கனடா நாட்டினுடைய அரசியலமைப்பு மாதிரியை கொண்டு இந்தியாவில் இந்த கூட்டாட்சி முறையானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஏற்கனவே முதல் வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். அதாவது சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ற தலைப்பில் எந்தெந்த சிறப்பம்சங்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்ற விவரங்கள் அதில் இருக்கிறது. பார்க்காதவர்கள் அதை பாருங்கள் நண்பர்களே. இப்போது இந்தியாவில் இந்த கூட்டாட்சி என்ற அமைப்பானது கனடா நாட்டினுடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. கூட்டாட்சி என்பது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆட்சி நடத்துவது அல்லது அரசாங்கத்தை அமைப்பது தான் கூட்டாட்சி. இதுதான் அடிப்படை விளக்கம். அதற்கடுத்து கூட்டாட்சி அமைப்பிற்கான சில நாடுகளை எடுத்துக்காட்டு தருக என்று கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது கூட்டாட்சி அமைப்புடன் கூடிய அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக என்று கேட்பார்கள். இல்லை, அவர்களே கொடுப்பார்கள். பின்வரும் நாடுகளில் எது கூட்டாட்சி அமைப்பை கொண்டது என்று கேட்பார்கள். முதலில் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. இந்த நாடுகள் அனைத்தும் கூட்டாட்சியை அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்துகிறது நண்பர்களே. அதாவது சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவை போல் கூட்டாட்சி அமைப்பு முறையில் அரசாங்கத்தை நடத்துகிறது. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு என்று இரண்டு பிரிவாக சேர்ந்து அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நாடுகள். அதாவது இதில் ஏதேனும் 4 நாடுகளை கொடுத்து எது கூட்டாட்சி அமைப்பை நடத்துகிறது என்று கேட்பார்கள். தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஒற்றை ஆட்சி அமைப்பிற்கு சில எடுத்துக்காட்டு கேட்பார்கள். ஆனால் உங்களுடைய பாடத்திட்டத்தில் யூனிட்டரி கவர்மெண்ட் என்பதை பற்றி கொடுக்கப்படவில்லை நண்பர்களே. கூட்டாட்சி என்றுதான் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒற்றை ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு, முன்பது பார்த்தது கூட்டாட்சி, இப்போது ஒற்றை ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு
பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், சைனா, நார்வே, ஸ்வீடன். இந்த நாடுகள் அனைத்தும் ஒற்றையாட்சி அரசாங்கத்தை கொண்டவை. அதாவது அதிபர் முறை அரசாங்கம் நண்பர்களே. ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும், அது அதிபர் முறை அரசாங்கம். அதில் கூட்டாட்சி கிடையாது. இது உங்களுடைய பாடத்திட்டத்தில் இல்லை, இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாடத்திட்டத்தில் ஃபெடரல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி அமைப்பு தான் இருக்கிறது நண்பர்களே. இப்போது அதை பற்றி பார்க்கலாம். கூட்டாட்சியினுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. கூட்டாட்சி என்பது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தது என்று பார்த்திருந்தோம். அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் தேர்வில் கூட்டாட்சி அரசாங்கத்தினுடைய சிறப்பு அம்சங்களை கொடுத்துவிட்டு எது எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். எனவே அதை இப்போது பார்க்கலாம். கூட்டாட்சி அமைப்பினுடைய சிறப்பம்சங்கள். அதாவது ஃபீச்சர் என்று சொல்லக்கூடிய சிறப்பம்சங்கள். முதலில் டியூல் பாலிட்டி அல்லது டியூல் கவர்மெண்ட், அதாவது டியூல் பாலிட்டி அல்லது டியூல் கவர்மெண்ட். டியூல் என்றால் இரண்டு என்ற அர்த்தம் நண்பர்களே. டூ அதாவது இரட்டை ஆட்சி அல்லது இரட்டை அரசாங்கம். அதாவது மத்திய அரசு ஒரு அரசாங்கம், மாநில அரசு ஒரு அரசாங்கம். அதுதான் டியூல் பாலிட்டி அல்லது டியூல் கவர்மெண்ட், இரண்டு அரசாங்கங்களை கொண்டது. அதற்கடுத்து இரண்டாவது பாயிண்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய அரசியல் அமைப்பானது எழுதப்பட்ட சட்டம். இதுவும் நம்முடைய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அரசாங்கத்தினுடைய சிறப்பியல்பு. அதாவது சில நாடுகளில் அரசியலமைப்பு சட்டமானது எழுதப்படாமல் வாய்மொழியாகவே இருக்கும். ஆனால் நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இது அரசியல் சட்டமானது எழுதப்பட்டது. அதாவது நாம் சென்ற வகுப்பிலே சொன்னது போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் ஏற்படுத்தப்பட்ட போது 395 ஆர்டிக்கலும் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளையும் கொண்டது என்று பார்த்திருந்தோம் நண்பர்களே. அதாவது 395 ஆர்டிக்கல், 22 பார்ட், 8 ஷெட்யூல், அதாவது 395 பிரிவுகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இருந்தது. அதாவது 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தபோது இருந்தது. ஆனால் தற்போது 2025 இப்போது 470 ஆர்டிக்கல், 25 பார்ட், 12 ஷெட்யூல். அதாவது தற்போது இந்த 395 ஆனது 470 அதிகரித்திருக்கிறது, 22 ஆனது 25 அதிகரிக்கிறது, 8 ஆனது 12 அதிகரித்திருக்கிறது நண்பர்களே. அதாவது 470 ஆர்டிக்கல், 25 பகுதி, 12 அட்டவணைகளை கொண்டு தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நீடிக்கிறது. இது கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நண்பர்களே. அதுதான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து மூன்றாவது பாயிண்ட் டிவிஷன் ஆஃப் பவர். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகார பிரிவினை கோட்பாடு என்று சொல்லக்கூடிய அதிகாரங்கள் பகுக்கப்படுதல். இது வேறு ஒன்றுமில்லை நண்பர்களே, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என்று 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது யூனியன் லிஸ்ட்,
அதாவது மத்திய பட்டியல். அடுத்து ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாநில பட்டியல். அதற்கடுத்து பொதுப்பட்டியல் என்று சொல்லக்கூடிய கான்கரண்ட் லிஸ்ட். கான்கரண்ட் லிஸ்ட் என்றால் பொதுப்பட்டியல் நண்பர்களே. இப்படி இந்த டிவிஷன் ஆஃப் பவர் என்பது 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதாவது இந்த லிஸ்ட் என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் எந்தெந்த துறைகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி குறிப்பிடக்கூடியது நண்பர்களே. அதாவது மத்திய அரசாங்கமானது நாட்டின் எந்தெந்த துறைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கலாம் என்ற விவரங்களை கொண்டதுதான் இந்த யூனியன் லிஸ்ட் என்பது. இது 98 வகையான துறைகளை கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது 98 வகையான துறைகளை இந்த மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த துறைகளின் மீது மத்திய அரசு மட்டுமே கட்டுப்பாட்டை செலுத்த முடியும், மாநில அரசால் செலுத்த முடியாது. அதற்கடுத்து ஸ்டேட் லிஸ்ட் என்பதில் 66 துறைகள் இருக்கிறது. இதில் மாநில அரசு மட்டுமே அதிகாரத்தை செலுத்த முடியும். தேவைப்படும் போது மட்டுமே மத்திய அரசாங்கம் இதன் மீது ஆதிக்கம் செலுத்தலாம். ஆனால் இது மாநில அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டுவிடும். இருந்தாலும் இந்த மாநில பட்டியல் என்பது 66 துறைகளை கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து பொதுப்பட்டியல் 47 துறைகளை கொண்டிருக்கிறது நண்பர்களே. பொதுப்பட்டியல் என்பது அதாவது கான்கரண்ட் என்றால் பொதுப்பட்டியல் என்ற அர்த்தம். இது மத்திய அரசு பிளஸ் மாநில அரசு இரண்டுக்கும் பொதுவானது. இதில் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனால் கடைசியில் மத்திய அரசாங்கம் சொல்லுகிற முடிவுதான் இறுதியாக இருக்கும் நண்பர்களே. அதுதான் பொதுப்பட்டியல். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இரண்டுக்கும் பொதுவான துறைகளை கொண்டது இது. அதாவது கல்வி, சுகாதாரம், காவல், நீதித்துறை போன்ற இரண்டுக்கும் பொதுவான பட்டியல்களை கொண்டது. இதில் மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனால் கடைசியில் மத்திய அரசு செலுத்தக்கூடிய முடிவு மட்டுமே இதில் இறுதியானதாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் டிவிஷன் ஆஃப் பவர் என்பதனுடைய விளக்கம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் இன்னும் சில கேள்விகளும் கேட்கிறார்கள். இந்த யூனியன் லிஸ்டில் தற்போது எத்தனை துறைகள் அல்லது எத்தனை சப்ஜெக்ட் இருக்கிறது என்று கேட்பார்கள். 98 இருக்கிறது. ஸ்டேட் லிஸ்டில் தற்போது 66 துறைகள் இருக்கிறது. கான்கரண்ட் லிஸ்டில் 47 துறைகள் இருக்கிறது. இதையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. எந்தெந்த துறைகள் எந்த லிஸ்டில் இருக்கிறது, எத்தனை துறைகள் இருக்கிறது என்று கேட்டிருந்தார்கள். அதையும் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 4வது பாயிண்ட், சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது சூப்பர்மெசி என்பது மிக உயர்ந்த அல்லது உன்னதமான என்ற பொருள்படும் நண்பர்களே. உயர்ந்த அல்லது உன்னதமான என்ற அர்த்தம். அதாவது சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா இந்த கான்ஸ்டியூஷனானது தான் இந்திய நாட்டினுடைய உயர்ந்த அமைப்பு அல்லது உன்னதமான அமைப்பு. அதை மிஞ்சி வேறு எதுவும் இல்லை என்ற அர்த்தம் தான் இது. அதாவது நாட்டினுடைய உயர்ந்தபட்ச அமைப்பு இந்திய அரசியல் சட்டம், ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட். அதற்கடுத்து 5வதாக ரிஜிட் கான்ஸ்டியூஷன். அதாவது 6 ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ரிஜிட் என்பது மிக ஸ்ட்ராங்கானது நண்பர்களே. ஸ்ட்ராங் என்ற அர்த்தத்தில் வரும். அதாவது நம்முடைய அரசியல் அமைப்பானது மிகவும் நிலையானது அல்லது வலிமையானது. இதை எதுவும் செய்ய இயலாது என்ற அர்த்தத்தில் தான் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரிஜிட் என்றால் உறுதியானது அல்லது கடினமானது என்ற அர்த்தம். அரசியலமைப்பு சட்டமானது மிக மிக உறுதித்தன்மை வாய்ந்தது என்பதுதான் இந்த ரிஜிட் கான்ஸ்டியூஷன் என்பதை சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் கூட்டாட்சி அமைப்பினுடைய சிறப்பு இயல்புகளாக பார்த்து வருகிறோம் நண்பர்களே. இந்த
வாக்கியங்கள் அனைத்தும் சிறப்பியல்புகள் என்ற தலைப்பில் வருகிறது. அதற்கடுத்து 6வதாக இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அதாவது சுதந்திரமான நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறை. நேற்று பார்த்தோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்பதை பற்றி பார்த்திருந்தோம் இல்லையா, அதனுடைய விளக்கம்தான் இது. நீதிமன்றமானது நாட்டில் சுதந்திரமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமான நீதித்துறையை கொண்டிருக்கிறது. இதுவும் கூட்டாட்சி முறையினுடைய அம்சங்களில் ஒன்று, அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதற்கடுத்து பை கமர்ஷியலிசம். இதற்கடுத்து 7வது பை கமர்ஷியலிசம். பை கமர்ஷியலிசம் என்றால் என்ன? 2 அவைகளை கொண்ட அரசாங்கம் நண்பர்களே. பை என்றால் 2 என்று பொருள். அதாவது பை என்பதற்கு 2 என்று பொருள். இது லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா என்ற 2 அவைகளை கொண்டு இயங்குகிறது தான் பை கமர்ஷியலிசம். அதாவது லோக்சபா என்று மக்களவையும், ராஜ்யசபா என்பது மாநிலங்களவையும், இந்த 2 அவைகளையும் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பை கமர்ஷியலிசம். அதாவது இரட்டை அடுக்கு அல்லது இரட்டை ஆட்சி என்று சொல்லக்கூடிய பொருள்படும் நண்பர்களே. இரட்டை அரசாங்கம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுபோல பை கமர்ஷியலிசம் என்றது 2 அவைகளை கொண்ட அரசாங்கம். அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா என்ற 2 அவைகளை கொண்ட அரசாங்கம் தான் இந்த பை கமர்ஷியலிசம். அதற்கடுத்து இந்த 7 வகையான சிறப்பியல்புகள் இருக்கிறது நண்பர்களே. இந்த ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் கூட்டாட்சி என்பதில் 7 வகையான சிறப்பியல்புகள் இருக்கிறது. இதில் ஏதேனும் 4 கொடுத்துவிட்டு எவை சரி எவை சரியில்லை என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பின் எந்தெந்த சிறப்பியல்புகள் தொடர்புடையது என்று கொடுத்து கேட்பார்கள். எனவே அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த கூட்டாட்சி அமைப்பு முறையை பற்றி சில அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களையும் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டு விடுகிறார்கள். அதாவது கூட்டாட்சியை பற்றி யார் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி கேட்கிறார்கள். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் கே.சி. வியர். கே.சி. வியர் இவர் ஒரு அரசியல் தத்துவஞானி. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கூட்டாட்சியை பற்றி குவாஷி ஃபெடரல், அதாவது ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் எ குவாஷி ஃபெடரல். அதாவது குவாஷி என்பது ஆல்ஃப் என்று பொருள்படும் நண்பர்களே. அதாவது HALF, அதாவது 1/2 என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதாவது பாதி என்ற மீனிங் தான் இந்த குவாஷி என்பது. அதாவது இந்தியாவினுடைய கூட்டாட்சி அமைப்பானது அரைகுறை கூட்டாட்சி என்று சொல்லுகிறார். அதாவது பாதி கூட்டாட்சி என்ற அர்த்தத்தில் அரைகுறை கூட்டாட்சி என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். கே.சி. வியர். ஏற்கனவே இதை கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, பிஇஓ தேர்விலும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய கூட்டாட்சியை கே.சி. வியர் எவ்வாறு சொன்னார் என்பதை கேட்பார்கள். குவாஷி ஃபெடரல், அதாவது அரை கூட்டாட்சி, அரைகுறை கூட்டாட்சி என்ற அர்த்தத்தில் இதை மொழிபெயர்ப்பார்கள். ஏற்கனவே சொன்னது போலதான் நண்பர்களே, நீங்கள் ஆங்கிலத்தில் உள்ளதை தெளிவாக பார்த்து சென்று விடுங்கள். ஏனென்றால் வினாத்தாள் மொழிபெயர்ப்பவர்களுக்கு இதை பற்றிய நாலேஜ் இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேதியேனும் ஒரு மொழியில் மொழிபெயர்த்து விடுவார்கள். உங்களுக்கு குழப்பமாகிவிடும். எனவே இந்த ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஃபைனல்.
இதை யாரும் மாற்ற முடியாது. தமிழில் மொழிபெயர்ப்பவர்கள்லாம் தவறாக மொழிபெயர்த்து விடுகிறார்கள். எனவே நீங்கள் குழம்பிவிடக்கூடாது. இது போன்ற வாக்கியங்களில் ஆங்கிலத்தில் இருப்பதை படித்துக் கொள்ளுங்கள். அதுதான் இறுதியானது. தமிழில் மொழிபெயர்ப்பவர்கள் வேறு மாதிரியாக மொழிபெயர்த்து விட்டால் உங்களுக்கு சிக்கலாகிவிடும் நண்பர்களே. அதற்காக தான் சொல்லுகிறேன். அதற்கடுத்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரல் என்று சொன்னவர் பால் ஆப்பிள்பே. அதாவது பவுல் ஆப்பிள்பை என்பவர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரல் என்று சொல்லுகிறார் நண்பர்களே. எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரல் அதாவது தீவிரமான கூட்டாட்சி என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். பவுல் ஆப்பிள்பை. அதாவது இந்தியாவினுடைய கூட்டாட்சியானது தீவிரமான கூட்டாட்சி, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரல் என்று சொன்னவர் பவுல் ஆப்பிள்பை. அதற்கடுத்து மோரிஸ் ஜோன்ஸ். மோரிஸ் ஜோன்ஸ் என்பவர் பார்கெய்னிங் ஃபெடரலிசம், அதாவது பார்கெய்னிங் ஃபெடரலிசம் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள் நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது பார்கெய்னிங் ஃபெடரலிசம் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். மோரிஸ் ஜோன்ஸ். அதாவது இதற்கு என்ன என்று அர்த்தம் பார்த்தால், அதாவது இந்த கூட்டாட்சி அமைப்பானது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது என்ற ஒரு அர்த்தம்தான் இந்த பார்கெய்னிங் என்பது. அதாவது சட்டத்தில் கூட்டாட்சி என்பது போல் இருந்தாலும் நடைமுறையில் அது கூட்டாட்சி என்பது போல் தெரியாது என்பதுதான் இந்த பார்கெய்னிங் ஃபெடரலிசம். அதாவது ஒரு மறையக்கூடிய கூட்டாட்சி என்ற அர்த்தத்தில் தான் இது பொருள்படும். அதாவது அதைதான் மோரிஸ் ஜோன்ஸ் என்பவர் பார்கெய்னிங் ஃபெடரலிசம் என்று அழைத்திருக்கிறார். இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இந்தியாவினுடைய கூட்டாட்சி அமைப்பை பார்கெய்னிங் ஃபெடரலிசம் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். மோரிஸ் ஜோன்ஸ். அதற்கடுத்து முக்கியமான ஒருத்தர் ஐவர் ஜென்னிங்ஸ். இவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, அதாவது ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, அதாவது கூட்டாட்சியானது ஒரு வலுவான மத்திய ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடைய ஒரு வலுவான கூட்டமைப்பு என்பதை பற்றி சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ். அதாவது இந்த ஆங்கிலத்தில் கொடுத்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி என்று சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. இந்த ஐவர் ஜென்னிங்ஸ் என்பவர் நிறைய விமர்சனங்கள் செய்திருக்கிறார். எனவே இவரை பற்றிய கேள்விகளானது அடிக்கடி கேட்கிறார்கள். இவர்தான் இந்தியாவினுடைய கூட்டாட்சியை ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி என்று சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ். பார்கெய்னிங் ஃபெடரலிசம் என்று சொன்னவர் மோரிஸ் ஜோன்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரலிசம் என்று சொன்னவர் பவுல் ஆப்பிள்பை. குவாஷி ஃபெடரல் என்று சொன்னவர் கேசி வியர். நண்பர்களே, இந்த 4 விமர்சனங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து ஏதேனும் ஒரு வாக்கியத்தை கொடுத்து யார் சொன்னது என்று கேட்டாலும் கேட்பார்கள். அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்.
இவ்வளவுதான் நண்பர்களே இந்த ஃபெடரேஷன் சிஸ்டம் இன் இந்தியா என்பதில், அதாவது இந்தியாவில் கூட்டாட்சி அமைப்பு என்ற தலைப்பில் இவ்வளவு விவரங்கள் தான் இருக்கிறது. இந்த தகவல்கள் எதுவும் உங்களுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்காத நண்பர்களே. இதையெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் என்று சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகங்களிலிருந்து துவக்கப்பட்டது. ஏனென்றால் பிஇஓ தேர்வானது அந்த ரெஃபரன்ஸ் புத்தகங்களை அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் எடுப்பார்கள். பள்ளி புத்தகங்களில் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே இருக்காது. எனவே இதை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக பிஇஓ தேர்வானது நம்முடைய பயிற்சி வகுப்பில் இருந்து தான் பெரும்பாலும் கேள்விகள் வரும் நண்பர்களே. அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை விடாமல் முழுமையாக கவர் செய்கிறோம். தேர்வுக்கு முன்பாக அனைத்து தலைப்புகளையும் நடத்தி முடித்து விடுவோம் நண்பர்களே. அதற்கடுத்து பிஇஓ தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள், முழுமையான மாதிரி தேர்வுகள் நடைபெறும். அதாவது 5 தேர்வுகள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதனோடு தமிழ் தகுதி தேர்வும் சேர்த்து நடத்தப்படுகிறது நண்பர்களே. அதாவது 5 தமிழ் தகுதி தேர்வும் 5 பிஇஓ தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வும் மொத்தம் 10 தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது. அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு பின்வரும் நாட்களில் தெரிவிக்கப்படும். இப்போது நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். அதை திரும்ப திரும்ப கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நான் வீடியோ பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெற முடியும். நீங்கள் ஆன்லைனில் போய் தேட தேவையில்லை, எப்போது வரும் என்ற கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுபோக டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபைல்கள் அனைத்தும் அதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கட்டாயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த இரண்டிலும் இணைந்திருங்கள். நம்முடைய பயிற்சி வகுப்பை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இதோடு இந்த ஃபெடரல் சிஸ்டம் என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த தலைப்பு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது உங்களுடைய பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மத்திய மாநில உறவுகள் என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வட்டார கல்வி அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்து